ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சீலிங் ஃபேன் ரிப்பேர் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபேன் ரன் ஆகிறப்ப நாய்ஸ் வருது, அதுதான் எங்கள் ப்ராப்ளம். ஃபர்ஸ்ட் ஸ்விட்சை ஆஃப் பண்ணி சப்ளை ஒயரை டிஸ்கனெக்ட் பண்ணி விட்டுறணும். மேலே இருக்க போல்ட்டை ரிமூவ் பண்ணி ஃபேனை கீழே இறக்கி அதோட ஒரு பிளேடாக அன்ஸ்க்ரூ பண்ணி அதை எடுத்துடணும். அதுக்கப்புறம் திரும்பியும் அந்த நட்டை அதிலேயே போட்டு வச்சிடணும். அப்போ தான் மிஸ் ஆகாமல் இருக்கும். இதே மாதிரியே எல்லா பிளேடுக்கும் பண்ணணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணுன்னா, ஃபேனோட சப்ளைக்கு கனெக்ட் பண்ணுற 2 ஒயர்ஸை வெளியில் இருக்கும். அதை உள்ளே விட்டு மேலே எடுக்கணும். அப்போ தான் நம்ம அந்த கப்பை மேலே எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த ஒயர் ரிமூவ் பண்ணாமல் எடுத்தோம்னா அந்த கப்பு டேமேஜ் ஆயிரும். இதே மாதிரியே அந்த 2 ஒயரையுமே உள்ளே விட்டு அப்படியே எடுத்துடணும். 2 கப்ஸ் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் உள்ளே இப்படி தான் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு சில்வர் கலரில் இருக்குன்ட்டு. அது கெப்பாசிட்டர் ஃபேனில் உரசி இந்த மாதிரி ஆயிருக்கு, டேமேஜ் ஆகிருக்கு ஹெட்டு லைட்டாக. ஆனால் கெப்பாசிட்டரோட அவுட்டர் லேயர் மட்டும்தான் டேமேஜ் ஆகிருக்கு, உள்ளெல்லாம் நல்லா தான் இருக்குது. சும்மா கையில் சுற்றி பார்த்து டெஸ்ட் பண்ணப்போ அதோட பால் பியரிங் தான் ப்ராப்ளமாக இருக்குங்கிறது தெரிஞ்சிச்சு. அதனால் அதை சேஞ்ச் பண்ண போகிறோம். அப்புறம் கெப்பாசிட்டர் ஹோல்ட் பண்ணுற ஹோல்டரு வைக்கணும். எப்போவுமே கனெக்ஷன் ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. ஃபேனில் டோட்டலாக 3 ஒயர்ஸ் இருக்குது. ரெட், எல்லோ, பிளாக். ஃபேனோட பிளாக் ஒயர் கெப்பாசிட்டரோட பிளாக் ஒயருக்கு கனெக்ட் ஆகிருக்கும். ஃபேனோட எல்லோ ஒயர் கெப்பாசிட்டரோட எல்லோ ஒயர் கொடுக்கணும். ரெட் ஒயர் டைரெக்டாக கனெக்ட் ஆகிருக்கும். அவ்வளோதான், கனெக்ஷன்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. இந்த போல்ட் கொஞ்சம் ரொம்ப டைட்டாக இருக்கும். இந்த போல்ட்டை ரிமூவ் பண்ணிக்கிறோம். இந்த போல்ட்டை வச்சு தான் அந்த ஃபுல் ராடும் ஃபேன் கூட கனெக்ட் ஆகிருக்கு. எப்பயுமே ஒரு ஸ்க்ரூவை கழட்டினோம்னா திருப்பி அதோட ஹோல்டர்லேயே போட்டு லாக் பண்ணி வச்சிடணும், இல்லைன்னா சீக்கிரமாக தொலைஞ்சிரும். அவ்வளோதான், ஃபேன் ஹெட் தனியாக எடுத்தாச்சு. இனி உள்ளே இருக்க கனெக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த ஸ்க்ரூ ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்ணிக்கணும். ஃபேன் ஹெட்டில் இருக்க ஸ்க்ரூஸும் ரிமூவ் பண்ணிக்கணும். தட்டி அந்த ஹவுசிங்கை ஓப்பன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு அந்த ஃபேனை ஓப்பன் பண்ணோம்னா உள்ளே காயில், வைண்டிங், ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டாரில் பவர் கம்மியாக தான் கன்சியூம் ஆகும். இந்த காயிலில் ஏதாச்சும் டேமேஜ் இருக்கானோ நல்லா பார்த்துக்கணும். ஏன்னா காயில் டேமேஜாக இருந்தாலே ஃபேனில் ப்ராப்ளம் வரும். இதில் பேரிங் 2 பேரிங்குமே டாப்பு பாட்டம் 2மே ப்ராப்ளமாக இருக்குங்காட்டி 2 புதுசு வாங்கிட்டோம் சேஞ்ச் பண்ணுறதுக்காக. டாப் பேரிங், பாட்டம் பேரிங்கோட சைஸ் இந்த ஃபோட்டோவில் இருக்குது. இதை வச்சு நீங்கள் வாங்கிக்கோங்க. பியரிங் புல்லர் யூஸ் பண்ணி இந்த 2 பேரிங்குமே நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். இதில் கம்பி மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை ஃபர்ஸ்ட்டு உள்ளே அடித்து கீழே வரைக்கும் அதை கொண்டு போகணும். இந்த மாதிரி கீழே ஃபிட் ஆகிற மாதிரி கொண்டு வரணும். கீழே கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணிக்கணும் டைட்டாக. கீழே நல்லா ஃபிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா டைட் பண்ணிவிட்டு அது ரொட்டேட் ஆகிறது நிற்கிற வரைக்கும் நல்லா டைட் பண்ணிக்கணும். நல்லா க்ரிப்பாக பிடிச்சிட்டு ஒரு டூல் வச்சு ஆப்போசிட் டைரக்ஷன் ஆன்டி கிளாக் வைஸில் அதை ரொட்டேட் பண்ணோம்னா தானாக பாட்டம் பேரிங் மேலே வந்துடும். புல்லரை ஜஸ்ட்டு எடுத்தாலே நீங்கள் அந்த பேரிங்கை எடுத்துடலாம். நியூ பேரிங்கை ஃபிக்ஸ் பண்ணி அதை அங்கே மவுண்ட் பண்ணிக்கிறோம் கரெக்டாக. நெக்ஸ்ட்டு பழைய மாதிரியே கனெக்ஷன்ஸ் அதே மாதிரியே கொடுத்துடணும். ஃபேனோட பிளாக்லேருந்து கெப்பாசிட்டரோட பிளாக், எல்லோலேருந்து எல்லோ, ரெட்டு டைரக்ட் அதே மாதிரியே கனெக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த தடவை கெப்பாசிட்டருக்கு அந்த ஹோல்டரில் நம்ம கனெக்ட் பண்ண. அவ்வளோதான், கனெக்ஷன்ஸ் எல்லாம் முடிச்சிச்சு. இனி செக் பண்ணலாம்.
கப் அதில் டேமேஜ் ஆனங்காட்டி நியூ கப் வந்து ரெண்டுக்குமே சேஞ்ச் பண்ண போகிறோம். 2 கப்புமே சேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து நல்லா பொறுமையாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இது வந்து பிளாஸ்டிக்குங்கிறங்காட்டி ரொம்ப அழுத்தினா வந்து டேமேஜ் ஆயிடுது. இந்த மாதிரி நல்லா ஃபேர்மாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு மேலே இருக்க கப்பையும் ஒயரை வந்து உள்ளே விட்டு அதுக்கப்புறமா வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் அந்த ஒயர் வந்து உள்ளே போகும் அந்த கப்பு. முதல்ல அன்ஸ்க்ரூ பண்ணி வச்சது எல்லாமே இப்போ நல்லா டைட் பண்ணி ஸ்க்ரூ போட்டுக்கணும். இங்கே 2 கப்புக்கும் நடுவில் ஒரு ஸ்க்ரூ வரும், அதையும் மறக்காமல் டைட் பண்ணிக்கணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.